ஹாய் காய்ஸ், என் பேரு சரவணா. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். திஸ் சேனல் இஸ் சோலி டெடிகேட்டட் டு கேமிங் அண்ட் இட்ஸ் இன்ஃபோஸ், அதாவது கேம் பிளேஸும் அதோட அப்டேட்ஸும். ஸோ ரொம்ப பேசாமல் நான் வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு விஷுவல் நாவலை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், இட் இஸ் ரெக்கார்டிங். ஓகே, இந்த கேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் கேட். இது அது டைட்டில் கீழே பார்த்தீங்கன்னா பேப்பர் லில்லி ப்ரோலாக்னு இருக்கும். ப்ரோலாக்னா ஒரு டெமோ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு கேம் இருக்குது, அந்த கேமோட என்வரான்மெண்ட் உங்களுக்கு முன்னாடியே தெரியணும்னா அதோட ப்ரோலாக் ஆடி பார்க்கலாம். ஸோ இது பேப்பர் லில்லின்ற ஒரு மெயின் கேமோட ப்ரோலாக் தான் இந்த ப்ராஜெக்ட் கேட். ஸோ இந்த என்வரான்மெண்ட்டும் பேப்பர் லில்லியோட என்வரான்மெண்ட்டும் கிட்டத்தட்ட சேம். அதாவது நமக்கு ஒரு மெமரியை உண்டு பண்ணுற மாதிரி தான் இந்த கேம். ஓகே சரி, ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். நியூ கேம். ஏதோ ஒரு இடத்துல இருந்து எந்திரிக்கிறோம். ஓகே, வி ஆர் வேக்கிங்கா. ஓ ஓகே, WASD. ஓகே, மூவ் ஆகுது. ஓகே, ஒரு கேட் இருக்குங்க. Z எழுதணும். ஓகே, Z. ஒரு ஃப்ளவர் இருக்கு கிரவுண்டில். அதுதான், ஒரு ஃப்ளவர் இருக்கு கிரவுண்டுன்றான். ஓகே, இதுக்கும் நான் ஓகே இன்ட்ராக்ட் பட்டன் Z. ஓகே, ஆமாம், எஸ் எடுத்துக்கிட்டேன். ஐட்டம் ஓகே, எக்ஸ் எடுத்து சொல்கிறேன். ஓகே, இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரியில் நம்ம இப்போ எடுத்த ஒயிட் ஃப்ளவர் இருக்குது. அப்ஜெக்டிவ்ஸ்னால் குறிக்கோள் என்னென்னா சரௌண்டிங்கை சுற்றி பார்க்குறது. ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கார்டனில் இருந்து நான் கண்முழிச்சேன். நான் எங்கே இருக்கேன்? ஓகே, ஒரு ஹவுஸுங்க, ஒரு வீடு இருக்கு. எப்படியோ லாக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, எக்ஸ் எடுத்துட்டு கிட்ட போயிட்டு அதுக்கிட்ட அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். ஓகே, 4 கலர் லைட் இருக்கு. அதில் ஒன்று ரெட் கலரில் இருக்கு, மிச்சம் 3 கிரீன் கலரில் இருக்கு. ஸோ ஏதோ ஒன்று இருக்குங்க. ஏதோ ஒரு பசங்க நினைக்கிறேன். இது மூடி இருக்கு. எனக்கு தெரியுது இந்த வேஸாக தான் இருக்கும். வேஸ்ட்னா இந்த இதுக்கு வேஸ்ட்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் ஒரு பூ இல்லை பார்த்தீங்களா? இந்த 3துலேயுமே பூ இருக்கு. ஸோ இந்த 3 அந்த 3 கிரீன் டாட், இந்த இல்லாத பூ ரெட் டாட்டு. ஸோ இப்போ அந்த பூவை இந்த ரெட் டாட்டில் வச்சோம்னா ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்கு. வேஸ்ட் தாங்க இது பேர். அதுதான், மற்றது மாதிரி இல்லாமல் இதுக்கிட்ட பூ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கிட்ட போயிட்டோம். எக்ஸை எடுத்துட்டு இன்வென்ட்ரி செலக்ட் பண்ணோம். வாட்டரில் மூழ்கிடுச்சு அந்த ஃப்ளவர். ஓகே, ஃப்ளவர் மூழ்கிடுச்சா? ஃபேஸ் சீன் சேஞ்ச் ஆகுது. எஃபெக்ட் நல்லா இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு உருவம் ஃப்ரண்ட்ல நிற்குது. பரிதாபமாக இருக்கு. ஓகே, பிட்டியோட மீனிங் அதான் நினைக்கிறேன். நீ அது வேலை செய்யணும்னு நினச்சேன் என்ன? நீ எடுக்கிற முடிவை பற்றி ஒன்றுமே நீ கவனமாக இருக்கணும். விடை இதுதான் தெரியும், ஆனால் எப்பயுமே இன்னொரு வழின்னு நிச்சயமாக ஒன்று இருக்கும். நீ வேணா கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் உன்னோட ஒரு முடிவும் இம்பேக்ட் ஏற்படுத்தும், இப்பயோ இல்லை எப்பயோ. நீ என்ன பண்ணன்னு கூட உனக்கு ஞாபகம் இருக்காது. Sadly,
சாய்ஸ்ன்ற ஒரு நிழல்ல தான் ரெக்ரெட் வந்து எப்பயுமே இருக்கு அப்படின்றாங்க. ஆம், இது ஒன்றும் வீடு இல்லைன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் உனக்கு சொந்தம் இல்லாத விஷயத்தெல்லாம் நீ வந்து மூக்க நுழைக்கிற, நீ இங்க வரக்கூடாது. பாரு, நீ செஞ்ச விளைவுக்கான நீ செஞ்ச வினைக்கான விளைவா? ஆமா, ஆக்ஷன்னா வினை. ஓகே, நீ செஞ்ச வினைக்கான விளைவு, உன் எதிர்பார்ப்புக்கான விளைவு. ஓகே, எப்பயுமே நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. என்ன நினைக்கிற? இது ஒண்ணுமே ஒரு பூ மாதிரி தெரியுது. ஓகே, ஒரு டெட் பேர்டுங்க, ஒரு செத்து போன பறவை. நீ ஒன்றும் உண்மையை எதிர்கொள்ள தயாராகலை. நீ தயாராகலை. என்னால் நீ இங்கே வரதை வந்து தடுக்க முடியாது. ஆனால் என்னோட வழியில் நீ குறுக்கிறது அளவுக்கு நீ முட்டாள்தனமாக இருந்ததுன்னா உன்னை நானே என் கையால் கொண்டுருவேன். ஓ, இந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா? அந்த ஒரு சீன்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு டயலாக் வரும்போது அந்த மியூசிக் பேக்ரவுண்டே நிறுத்திட்டாங்க பார்த்தீங்களா? அந்த எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. இதுதான் எங்கள் உலகத்தோட வழக்கம். ஓகே, ஒரு கிளாஸ் ரூம்லேருந்து எழுந்திருக்கிறோம். ஒரு வித்தியாசமான கனவு. எல்லாரும் இப்போ போயிருப்பாங்க. மணி 11 ஆகுது. நான் இப்போதைக்கு கிளம்பி ஆகணும். ஓகே, 11 மணி வரைக்கும் கிளாஸ் ரூமில் தூங்கும். அவ்வளோதானா? இது டைட்டில் கார்டுன்னு நினைக்கிறேன், என் கார்டு கிடையாது. ஓ நோ, போனி டெயில் கேர்ள். போனி டெயில். ஓகே. ஓ நோ, இப்போ வேற கேரக்டர், பிரிட்டி கேர்ள். நீ அதை நகர்த்திட்ட. போனிட்டேல், திருப்பியும் போனிட்டேல். நான் அதை பண்ணலை. உனக்கு தெரியல எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் பிடிக்காதுன்ட்டு. இது நடக்க வாய்ப்பே இல்லை. இது வேற கேரக்டருங்க, ஒயிட் கேர்ள், அதாவது அமைதியான பொண்ணு. போனிட்டேல் கேர்ள். அது இப்போ சாவனா சொல்லிச்சு. ஓ நோ, விளையாடுறத நிறுத்துங்க. இது ஒரு சீரியஸான விஷயம். நம்ம இந்த விளையாட்டை ஆடி இருக்கவே கூடாது. நான் சொன்னேன்ல, நம்ம இப்ப சபிக்கப்பட போறோம். ஓகே, சவுண்ட் கேக்குது. என்னது இது? பேயா? நம்ம பேய வர வச்சுட்டோமா? ஓ மை காட், யாரோ வந்திருக்காங்க. நீங்க ரொம்ப சத்தம் போடுறீங்க. ஓகே, இது வெறும் கேட்டு தான். அந்த மாதிரி கதவை தட்டணும்னு என்ன அவசியம் இருந்தது? ஓ, கேட். அது உங்களை பயமுறுத்துச்சா என்ன? நீங்க இங்க இருக்கக்கூடாது, உங்களுக்கு தெரியும்ல. நானும் அதே உங்ககிட்ட கேட்கலாம், நீ என்ன பண்றீங்க? அதாவது லோக்கல் கிளப்ல புது மெம்பருக்கு எல்லாரும் ஹலோ சொல்லுங்க. அதில் இருக்க மெம்பர்ஸை வந்து நேற்று பார்க்குற எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் உங்களை நான் யாரையுமே நாங்கள் பார்க்கலையே நேற்று. நீங்கள் 3 பேர் அந்த கிளப்பில் கிடையாது தானே? இது எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வரல, சாரி. ஓகே, நான் வந்து அந்த கிளப்பில் இல்லை அப்படின்றாங்க. ஓகே, என்ன கேட்டாங்கன்னா, அந்த கிளப்பில் வந்து நான் உன்னை பின் பண்ணவே இல்லையே. பின் பண்ணுற மீனிங்னா எனக்கு அந்த கிளப்பில் வந்து நான் உன்னை சேர்க்கவே இல்லையே அப்படின்றாங்க நினைக்கிறேன். அதுக்கு ஆன்சர் வந்து நான் கிடையாது, ஏன்னா நான் இல்லை, அந்த கிளப்பில் மெம்பராகவே இல்லை அப்படின்றாங்க. இப்போ வந்து லைட் போட்டுட்டாங்க. ஸோ பிரிட்டிகல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீ வந்து கெடுக்கிற அப்படின்றாங்க. நான் உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றுறேன். அதை 3 பேரும் தான் மூவ் பண்ணீங்க. இவங்க விளையாடிக்கிட்டு இருந்த கேம் பேர் வந்து குவிஜா போர்டுன்னு நினைக்கிறேன். அதாவது பேய் கூட பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னது? அதாவது காரணம் என்னன்னா, நீங்க எல்லாரும் அதை மூவ் பண்ணீங்க. இந்த ரூம்ல
கேமில் ஒரு பேயும் கிடையாது. ஒரு சிம்பிள் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன்னா இடியோமோட்டர் எஃபெக்ட். இது ரொம்ப பெருசாக இருக்குது, நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இடியோமோட்டர் எஃபெக்ட்னா உங்கள் ஐடியாஸுக்கும் உங்கள் தாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிரெயின் வந்து ரியாக்ட் பண்ணும். அது உங்களை கான்ஷியஸுக்கு தெரியாது. அதாவது இந்த குவேஜா போர்டுன்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஒருத்தருமே தன்னை அறியாமல் மூவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதனால தான் இந்த டைன்ற வார்த்தை வந்தது. இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து கண்ணை மூடுறதுக்கும் ப்ரீத்திங்க்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா நம்மள அறியாமலே ப்ரீத்திங் பண்ணுவோம், கண்ணை இமைப்போம்ல. ஸோ ஆனால் இந்த எஃபெக்ட் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஒரு இது தெரியல, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தது. என்னன்னா அந்த கண்ணை மூடிட்டு பண்ண வச்சாங்க. இந்த குவேஜா போர்ட் கேமை வந்து கண்ணை மூடிட்டு பண்ண வச்சாங்க. அப்போ வந்து அவங்களால ஒழுங்காக ஸ்பெல் பண்ண முடியல. ஏன்னா உங்களால் பார்த்தா மட்டும்தான் அந்த உங்கள் தன்னை அறியாமலே அந்த ஸ்பெல் பண்ண வைப்பீங்க. ஸோ உங்கள் கண்ணை நீங்கள் கட்டும் பொழுது உங்கள் பிரெயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ஜஸ்ட் இஷ்டத்துக்கு மூவ் பண்ண விடும். ஸோ அதை ஸ்பெல் பண்ணுறது அகைன் நோ சென்ஸ். இதுக்கு விடை என்னன்னா உங்களோட கற்பனையை தான் உங்களை ஏமாத்திருக்கு. எங்க மூட கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்கோம். ரொம்ப இப்படின்னு சொல்றாங்க. பார்ட்டிஸ்ல பண்ணா இருந்திருக்குமே. தேங்க்ஸ் a lot. Thank you. Welcome. ஓகே, தேட வேண்டிய நேரம். என் நோட்ஸை வந்து நான் பார்க்கணும், எதையும் நான் மறக்கக்கூடாது. ஓகே, இங்கே ஒரு காக்கா இருக்குங்க. ஒரு ஸ்டப் பண்ணக்கப்பட்ட, அதாவது ஸ்டப் எடுக்கிறோம்னா பஞ்சு உள்ள பஞ்சு வச்சு அடைச்சிருப்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். இது ஒரு யார் காக்காவெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் டெக்கரேஷன் சொல்லலாம். ஓ, இதுதான் சேவ் பாயிண்டா? ஓகே, Z. ஓகே, ஸ்லாட் நம்பர் 1. ஓகே, சேவ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நம்மளோட குறிக்கோள் என்னன்னா objectives, check your notes, refresh your memory. ஓகே, நான் என்னோட சடங்கு நோட்ஸை வந்து நான் பார்க்கணும், நான் எதையும் மறக்கக்கூடாது. சடங்கு நோட்ஸ், சடங்கு நம்ம என்ன சடங்கு பண்ண போகிறோமா என்ன? இதில் என்ன இருக்கு? ஓகே, அந்த நோட்ஸை படிக்கவே இல்லைங்க. ஓகே, ஏதோ ஒரு புக்கு ஜார் ஏதோ ஒன்று தால ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. ஓகே, எக்ஸு இன்வென்ட்ரி, ஒரு லைட்டர் இருக்குது, அப்புறம் கேண்டில் இருக்குது. ஓ, சடங்குக்கு தேவையான கேண்டில். என்னோட பர்சனலான லைட்டர். நான் வந்து ஸ்மோக் பண்ண மாட்டேன், ஆனால் நான் கொளுத்தி விடுங்க. சாடிஸ்ட்டுங்க. கூட்டி வரைக்கும் நான் நீட்டு இருக்கும். ஓகே, நான் என்னென்ன எனக்கு ஞாபகம் வருமோ எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, தேவையானவை 3 அறைகள், 12 மெழுகுவர்த்திகள், ஒரு லைட்டர், ஒரு ரோல், அப்புறம் ஒரு கைப்பொடி அளவு முடி, ஒரு சாக். ப்ரிப்பரேஷன். ஒரு கிளாஸ் ரூமில் இருக்க டெஸ்க்கை வந்து அரேஞ்ச் பண்ணணும், எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணணும், கர்டைன்ஸை மூடணும், 3 ரூமுக்கும் வழியை வரையணும். அதாவது வழி 3 ரூமுக்கு அது எப்படின்னு தெரியல, பண்ணும்போது பார்க்கலாம். மிடில் ரூமில் நடுவில் இருக்க ரூமில் வந்து ஒரே ஒரு மெழுகுவர்த்தி. ஓகே, ஒரு மெழுகுவர்த்தியும் ஒரு டெஸ்கில் வந்து ஏற்றணும் அப்படின்றாங்க. அந்த மெழுகுவர்த்தியை பற்ற வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும். அப்புறம் ஆஃப்டர் வெயிட்டிங் அந்த கைப்பொடி அளவு முடியை வந்து எரிச்சிடணும். ஒரு கேண்டில், ஒன் ஆஃப் த கேண்டில் சொல்லியிருக்காங்க. எல்லா கேண்டிலையும் அணைச்சிடணும். கண்ணை மூடிட்டு 100 வரைக்கும் எண்ணணும். அப்புறம் கண்ணை திறந்தா அதுக்கப்புறம் ஓகே, கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியல. இந்த ஸ்கூலில் இருக்கிற ஐட்டம்ஸை நான் சர்ச் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்கூலில் தான் நம்ம கேதர் பண்ண வேண்டியதாக இருக்குது இந்த ஐட்டம்ஸ்லாம். ரூல் வந்து இதே ரூமில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எங்கேயோ இருக்குது. ஓகே, அப்ஜெக்டிவ் சப்ஜெக்ட் திருப்பி என்ன அப்ஜெக்டாக இருக்குது. ஓகே, கேண்டில்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. கேண்டில்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க. ஒரு கைப்பிடி அளவு முடி வேணும், ஒரு ரோல் வேணும், அப்புறம் ஒரு சாக் வேணும்.
ஓகே, இந்த டெஸ்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ரேடியோ இருக்கு. ஓகே, ஆன் பண்ணி பார்ப்போமே. ஓகே, இதில் எதனா ஒரு மாஸ் கோட் மாதிரி எதனா இருக்கா, இல்லை டக் டக் டக்குன்னு ஒரு இன்டர்வல் விட்டு வருது, இல்லைன்னா சாதாரண ரேடியோ தானா? நீ அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா சுற்றி பார்க்குறேன். இந்த டெஸ்கில் இருக்கு. ஓகே, க்ரீப்பி கிரிப்டிட்ஸ்ன்ற புக்கு இங்கே இருக்கு. தேவையில்ல. மேஜிக் தேவையில்ல. சாக் இருக்கு. ஆமாம், சாக் நமக்கு தேவை. சாக் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இந்த சாக் போர்டில் வந்து எதெல்லாம் வரையலாமான்னு கேட்குறாங்க. வரையலாமே. ஒரு செல்ஃப் போர்ட்ரேட்டே வரையலாம். முடிஞ்சது. இதுக்கு வரையாமலே இருந்திருப்பாமே. என் வாழ்க்கையில் செஞ்ச பாயிண்ட்லெஸ்ஸான விஷயங்கள்லாம் இதுவும் ஒன்று. ஓகே, உங்ககிட்ட எதனா கேட்டு பார்க்கலாமா? இங்கே என்ன பார்க்குறேன்? ரொம்ப ரூடாக பேசுகிறாங்க. நீ வந்து உன்னையே ரொம்ப பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் எங்ககிட்ட வேறு பிளான்ஸ் இருக்குது இந்த நைட்டுக்கு அப்படின்றாங்க. என்னமோ சொல்லிட்டு போ. அவன் ரிப்பன் வந்து பிச் பண்ணிகிட்டு இருக்கா, ஸோ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த புக்கில் எதனா இருக்கா? இது ஒரு ஸ்கூல் பேக். ஏதோ ஒன்று ஷைனியாக இருக்குது அப்படின்னா. ஓ, அவரோட பேக்கா? உனக்கு எதனா வேணுமா என்ன? இப்போ வேணாம், அப்புறம் வேணால் எனக்கு தேவைப்படும். இந்த போர்டு ரெண்டு இருக்கு. ஓகே, அவங்க விளையாடிக்கிட்டு இருக்க அந்த பாக்ஸோட இது தான் விஜயா. இது பேர் விஜய் தானே சொன்னாங்க. இது பேர் வந்து விஜய். ஓகே, கேமோட பேரை வந்து மாற்றிருக்காங்க போல இருக்குது. விஜய் கேம் போர்டு. 2லேருந்து 4 பேர் விளையாடலாம். அதுலேருந்து விடைகளுக்கு பிஹாண்ட்லேருந்து பிஹாண்ட்னா என்ன சொல்கிறாங்க, உண்மைக்கு அப்பாற்பட்ட இடத்துல இருந்து கிடைக்கும் விடைகள் அப்படின்றாங்க. ஜஸ்ட் லைக் தட். அந்த மாதிரி தான் ஏதோ இருக்கும். வார்னிங், நாங்கள் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டோம். இதை விளையாடுற எஃபெக்ட்னால உங்களுக்கும் சரி, உங்களை பிடிச்சவங்களுக்கும் சரி. ஓகே, அவ்வளோ ஆமாம், அதே தான். இவ்வளோ இது தேவையில்லைங்க. ரொம்ப இதுவாக இருக்குது, ரொம்ப சீனாக இருக்குது. இந்த டெஸ்க்கை நம்ம பார்க்க வேண்டியது. சின்ன பிளான்ஸ் இருக்கு. ஓகே, அது கீழே இருக்க ட்ராயர் வந்து எம்டியாக இருக்குது. இந்த சைடு திறக்கலை, அதுக்கு சாவி வேறு கட்டி. இந்த க்ளோஸ் இருக்குது. சர்டன் ரெக்கர்ஷன்ஸில் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புக்கு, ஒரு பர்பிள் புக்கு, ஒரு ஸ்பெல் புக். அது மந்திர புக்கா? வேர்டாக இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து பார்க்கவே ஒரு போலி மாதிரி தெரியுதுன்னாங்க. ஓகே, இந்த டப்பா என்ன இருக்குது? இந்த டப்பாவில் வந்து சில சிம்பிள்ஸால் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டேப் வச்சு சீல் பண்ணியிருக்காங்க. ஓ, என் ஃப்ரெண்டு சொன்ன ரூல்ஸ் வந்து இதில் தான் இருக்கணும். நான் வந்து எப்படியாவது இதை ஓப்பன் பண்ணி ஆகணும். அப்ஜெக்டிவ் ஸ்டேட்டட். ஓகே, இப்போ என்ன இருக்குது? ஓகே, எப்படியாவது அதை ஓப்பன் பண்ணணும். நான் வந்து ரூமில் இருக்க பாக்ஸ் வந்து அக்காஸ் கிளப்பில் கண்டுபிடிச்சேன். ஆனால் அது டேப்பால் சீல் பண்ணப்பட்டிருக்கு. எதனா ஒரு கூர்மையான ஆப்ஜெக்ட் இருந்தால் அதை என்னால் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஓகே, குப்பை தொட்டியில் எதனா இருக்கா? ஒரு குப்பை தொட்டி, இது ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். சரி, கிளாஸ் ரூமுக்கு வெளியில் எதாவது இருக்கா? இங்கே எதாவது மிளிம்பி நிற்குது. ஆல்வேஸில் ஓடக்கூடாது. என்னடா இது, ஆல்வேஸில் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி ஓடணும்னு சொல்கிறீங்க? ஓகே, இட்ஸ் பெட்டர். ஓகே, இங்கே ஏதோ இருக்குங்க. அன்எக்ஸைட்டிங் கேனா? எனக்கு எக்ஸைட்டடாக இருந்தது. அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், அதில் ஏதோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு அன்எக்ஸைட்டட் ஒரு குப்பை தொட்டி. ஓகே, ஒரு பின் போர்டு, ஸ்கூல் பேப்பர்ஸ் இப்போ பின் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, அவ்வளோதானா? ஓகே, இங்கே ஏதோ ஒரு சைன் இருக்குது. கிளப் ரூம். ஓகே, இது தான் கிளப் ரூம், ஆல்கஹால் கிளப்பு. இந்த ரூமில் என்ன இருக்கு? ஓகே, பார்க்கலாம்.
ஓ, இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று விண்டோஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கர்டைன்ஸு ஒயிட் சாக்கெல்லாம். ஓ, இந்த மாதிரி தான் பாதை வரையணுமா? ஓகே. கேண்டில்ஸ் ஏற்றிருக்காங்க. ஒரு டெஸ்க் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். 3 கிளாஸ் ரூம்லையும் நான் வந்து இந்த டெஸ்க்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அப்புறம் வந்து நான் இந்த வழியை வந்து வரையணும். ஓகே. லாஸ்ட் ஐ ஒன்ட் கேதர் எவ்ரிதிங். ஓகே. obtain ritual notes drawing. ஓகே, drawing வந்து எடுத்தாச்சு. நீங்கள் பேர் ஸ்டார்ட் பண்ணலாமே. ஓகே, இது ஒரு பஸ்ஸில். ஓ, இதுங்க இது என்ன சொல்கிறது, பழைய கால நோக்கியா ஃபோனெல்லாம் இருக்கும். ஒரு நத்தை வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த நத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட இதில் தான் இந்த பாக்ஸ்லாம் நகர்த்த முடியும், இல்லைன்னா அந்த பாக்ஸ் வந்து லாக் ஆகிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணி முடிச்சாச்சு இந்த ரூமில். அது ஈஸியாக இருந்தது. ஆமாம், இதே ரொம்ப ஈஸி தான். ஓகே, இது என்ன கிளாஸ் ரூம்? இது கிளாஸ் ரூம் ஏ செக்ஷன். சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் அதே தான். ரொம்ப லாகி ஆகுது, என்னன்னு தெரியல. லேப்டாப் சூடாகிடுச்சான்னு தெரியல, பார்க்கலாம். இங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்கி. ஸோ ஓகே, நம்ம வந்து ஸ்பேஸை உண்டாக்குனா போதும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 2 டெஸ்க்கை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போதைக்கு இப்படி ஸ்பேஸை உண்டாக்கணும்னா எல்லா இதுவும் நம்மளால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சிட்டோங்க. இனி எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்குது, மூவ் பண்ணிடலாம். ஓ, ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. இனி நான் அதை தள்ளவே முடியாது. இப்படி இல்லை இப்படி, அவ்வளோதான், அது லாக் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, லெட்ஸ் கிவ் அப் சி ஃபார் ரீசெட்டு. ஓகே, ரீசெட் கொடுப்போம். இப்படிதான் தள்ளிட்டு இருக்கும் போது எதுக்கு டபுள்யூ ஆயிடுச்சுன்னு தெரியல. ஓகே, இன்னும் லாஸ்ட்டு தான். ஓகே, இந்த மாதிரி தான் நான் மிஸ்டேக் பண்ணேன். ஓகே, அண்ட் we are done. ஓகே, we are done. இந்த கிளாஸ் ரூம்லாம் நம்ம எதுவுமே சுற்றியே பார்க்கலையே. அந்த கிளாஸ் ரூமை விட்டுட்டு. ஓகே, கர்டைன் இல்லைங்க இதில். இந்த கர்டைன் மிஸ் ஆகுது. சடங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் இந்த ரூமை வந்து கம்ப்ளீட்டாக மூடி ஆகணும். இப்போதைக்கு நான் புது கர்டனை வந்து நான் கண்டுபிடிக்கணுமா? அப்ஜெக்டிவ்ஸ் அப்டேட் ஆகிடுச்சு, அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் போயிட்டு அது ஓப்பன் பண்ணணும். 2 கிளாஸ் ரூமில் டெஸ்க்கு அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகே, கர்டைன்ஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லலை. ஓகே, இந்த டெஸ்ட்டில் இருக்குது போரிங்கான டெஸ்ட் புக்ஸு, ஒரு ஜியாகிரபிக் டெஸ்ட் புக்ஸு, எனக்கு தேவையில்லாத டெஸ்ட் புக்கு. ஓகே, படிப்பே ஆகாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, சம் புக் அண்ட் சாக் தேவை. ஓகே, மோர் தான் நிறைய இருந்தால் நல்லது. சில புரோக்கன் ஷாக் அதையும் எடுத்துக்க வேண்டியதான். இந்த டெஸ்ட்டில் எதாவது இருக்கா? டீச்சர்ஸரோட இது போடியம் சொல்லுவாங்க, அதாவது ஒரு மேஜை மாதிரி, அதில் தான் ஸ்பீட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் டேபிள் மாதிரி தானே இருக்குது, எனக்கு ஒன்றும் போடியம் மாதிரி தோணலையே. ஹிஸ்ட்ரி தேவையில்லாத ஹிஸ்ட்ரி புக்லாம் இருக்குது. இங்கே இருக்குது ஒரு குப்பை தொட்டி. உனக்கு அசிங்கமா இல்லை இதில் கை தொடுறதுக்கு? ஐயோ, அந்த கிளாஸ் ரூமில் நம்ம எதுவுமே பார்க்கல. ஆமாம், இதுவும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இது எப்படி பண்ணலாம்? ஓகே, இதுவுமே ஈஸி தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து சைடில் தள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் வந்து பண்ணணும். ஓகே, இது டன்.
இப்போ இந்த இருக்க பிளாக் பார்த்தீங்களா, இதை நான் மேலே தள்ளிட்டேன்னா மேலே போய் லாக் ஆகிடும். ஸோ நான் இப்போ கீழே தள்ளணும். கீழே இப்படி தள்ளிட்டேன்னா வீடியோ ஆகிடுச்சோம். ஓகே, இந்த பிளாக் வந்து நான் இப்படி தள்ளிட்டு இதை கீழே தள்ளனா ஓகே இட்ஸ் டன். இப்போதைக்கு இந்த பிளாக் வந்து ஜாகிரதையாக இருக்கணும், ஏன்னா லாக் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, லாக் ஆகாது. அதுதாங்க ஃபினிஷ்ங்க, முடிஞ்சது. முடிஞ்சது. எப்பா ஒரு குப்பை தொட்டி. ஐயோ, ஒன்றுத்துக்கும் உதவாத ஐட்டம் தான் இருக்கு அதில். பிளாக் அவுட், போரிங் டெஸ்ட் புக். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒன்றுமே இருக்காது. ஓ, இது மட்டும் கனமா இல்லைனா இருந்தால் நான் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடுவேன். அழகான பாட்டட் பிளான்ட். அதோட நேச்சரை வந்து மந்திரிக்குது, என்சான்ஸ் அப்படின்றாங்க. அது எப்படின்னா எனக்கு தெரியல. சாக்கு எடுத்துக்கலாம். போர்ட்லேயும் சாக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த போர்டில் சாக்கு இல்லையா? சரி, இது இந்த டீச்சர்ஸ் போர்டு. இப்போதைக்கு நம்ம இது தெரியும். இன்னொரு ரூம் இருக்குங்க. இது என்ன ரூம்? கிளப் ரூம். ஓகே, அதுவும் கிளப் ரூம், இதுவும் கிளப் ரூமா? இது வந்து கீழேயும் டவுன் ஸ்டேர்ஸுக்கும் ஸ்கூலுக்கு வெளியிலையும் கொண்டு போகுது. ஆனால் இந்த ஃப்ளோர்லேயே எனக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த போக முடியாதுன்னு நினைக்கிறேன். வி ஆர் ரெஸ்ட்ரிக்டட். டவுன் ஸ்டேர்ஸுக்கு போக தேவை கிடையாது. தியேட்டர் கிளப்பு லாக் ஆகிருக்கு. கர்டைன்ஸ் வந்து நம்ம இங்கே தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு 3 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 3 பேரில் யாராவது மெம்பராக இருக்காங்க, நம்ம கேட்கலாம். ஓகே, செட் ஆகிடுச்சு. கேதர் த ஐட்டம் ஃபார் த ரிச்சுவல், ஃபைண்ட் அ வே டு ஓப்பன் த பாக்ஸ் வித் த ரூம்ஸ், ஷட் த கர்டைன்ஸ். இதெல்லாம் ஓகே, இதுதான் முடியும். நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த கர்டைன்ஸ் வந்து அந்த அது பேர் தியேட்டர் கிளப் ரூம் தான். ஆனால் அது லாக் ஆகிருக்கு. நான் அதை எப்படியாவது உள்ளே போய் ஆகணும். ஓடு ஓடு. இந்த சைடு நம்ம எதுவும் பார்க்கலையே. என்ன லாக் ஆகிடுச்சு? ஓகே, அது லாக் ஆகிருக்கு. நம்ம இது பார்த்தல. விட்டு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடு. இல்லை, நான் அதை முடிக்கிறேன். நோ, லெட்ஸ் ஃபினிஷ் திஸ். நீங்கள் யாரா தியேட்டர் கிளப்போட மெம்பராக இருக்கீங்களா? இல்லை, நாட் ரியலி. நான் கிடையாது. பார்க்க என்னத்துக்கு? வெளியில் வந்து ஒரு டேலண்டான ஏஜென்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு வந்து ஒரு பேஷனட்டான ரோல் பிளேயிங் பண்ணக்கூடிய ஒரு ஆளை தான் எதிர்பார்க்குறாரு. அதுக்கு தான் கேட்டேன். ரொம்ப வளர்றிய. சரி, என்னதான் வேணும் உனக்கு? உன் கிளப்ல இருந்து நான் உன்னை பாரோ பண்ணணும். ஸோ இட கீ இருக்கணுமே. கீ கொடுக்குறியா? என்கிட்ட தான் இருக்கு. ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் உனக்கு உதவி செய்கிறேன். எப்படின்னா, இந்த 3 பேரும் இந்த ஸ்கூல் நைட்டில் வந்து அட்டராத்திரியில் தன்னந்தனியாக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரின்சிபலுக்கு சொல்லாமல் இருக்கேன். அதுதான் உங்களுக்கு பண்ணுற உதவி. நீ இங்கே தானே ட்ரெஸ் பாஸ் பண்ணியிருக்க. சரி, உனக்கு என்ன தேவை? கிளாஸ் ரூம் சி செக்ஷனில் டெஸ்கில் வந்து என்னோட நோட் புக் இருக்குது. சரி, பண்ணுவோம். நான் பண்ணுறேன். அதை பார்க்காத. நீ அதை கண்டுபிடிச்சா அந்த நோட்டை பார்க்காத. சரி சரி, பார்க்குறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு இந்த கேம் பிளேக்கு. ஸோ இதை நான் எடிட் பண்ணும்போது இன்னும் ஒரு 32 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ரொம்ப போரிங்காக போயிடும் நான் ரொம்ப லென்த்தாக போயிட்டேன்னா. ஸோ யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸோ இதை எபிசோட்ஸை நான் போடலான்னு இருக்கிறேன். இந்த எபிசோட்ஸை நான் கம்ப்ளீட்டாக நான் முடிச்சேன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு எபிசோடுக்கு லிங்க் போடுறேன். ஸோ தட் வே இட் ஈஸியர் டு
watch videos. So let's save this point. ஓகே, நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணது இதிலே சேவ் பண்ணிக்க வேண்டியது, நமக்கு எதுவும் தேவை கிடையாது. ஓகே, நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஸோ பாய்.